எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஃபாக் ஃபிலிம் ரியர்வியூ மிரர் அப்படின்ற ஒரு ஃபிலிமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து மழைக்காலங்களில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி வர வாகனம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபிலிம் ஒட்டணும் அப்படின்னா பின்னாடி வர வாகனம் நமக்கு கிளியராகவே நல்லா தெரியும். படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனு. இங்கே படத்தில் காட்டியிருக்கிற கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் வந்து நிறையா மூடி இருக்குது. அதாவது அந்த மலைத்துளிகள் நிறையா மூடி இருக்கிறதுனால சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக பேக் சைடு வர கார் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி நம்ம ட்ரைல் பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம பேப்பர் ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ எடுத்தேன்னா, இப்போ நான் வந்து இது ஆன்லைனில் புக் பண்ணதுனால எனக்கு உள்ளே வந்து 2 ஃபிலிம் நான் புக் பண்ணேன். இப்போ 2 ஃபிலிம் நமக்கு வந்துருச்சு. இது இல்லாமல் உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜ் ஒன்று இருக்கும். இப்போ இதுதான் அந்த ஃபிலிமு. இப்போ இது நம்ம எப்படி எடுத்து ஒட்டணுன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிலிம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிருங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஃபிலிம் வாங்கி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பிங் பேடு. அது எப்படி நான் யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ பேடு. இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன், அதாவது அவங்க இம்போர்ட்டாக கொடுத்தது நமக்கு காட்டன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியில் நிறைய டஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்கும், போகாத அழுக்குன்ற மாதிரி. அதில் இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். இது எடுத்து ஒட்டி நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு வந்துடும். இப்போ நம்ம இந்த ஃபிலிம் எப்படி யூஸ் பண்ணுறன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காருக்கு போகலாம். இப்போது இந்த மாதிரி மிரரில் நல்லா தண்ணி போட்டு நல்லா நீங்கள் தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறமா உள்ள சின்ன சின்ன டஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம கொடுத்துக்கிற அந்த பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த திங்ஸ் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ஆல்கஹால் ப்ரீபேடுன்னு ஒரு பேட் இருந்துச்சு பார்த்தோமா, அந்த ஆல்கஹாலை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடியே வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஆல்கஹால் தடவிய ஒரு சின்ன பேப்பர், அதாவது டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். இப்போ அதுதான் வந்து நம்ம எடுக்கணும். எடுத்து இந்த மிரரில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ எடுத்து வாங்க க்ளீன் பண்ணிடலாம் தெளிவாக. இப்போ அதில் வந்து அந்த ஆல்கஹால் அப்படியே இருக்கும், அந்த ஈரமாக இருக்கிறது அப்படியே இருக்கும். வாங்க நல்லா க்ளீன் பண்ணிடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஆல்கஹாலோட அந்த தண்ணி பட்டது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா அதாவது கேப் இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க. தடவுனதுக்கப்புறமா அந்த காட்டன் வச்சு பார்த்திங்களா, இதுக்கு தான் அந்த காட்டன் யூஸ் ஆகும். காட்டனை வச்சு நல்லா தொடச்சிருங்க. அதாவது எங்கேயுமே ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிருங்க. நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஃபிலிம் உங்களுக்கு தேவையான இந்த ஃபிலிம் எடுத்துக்கோங்க. எடுத்தது இதில் இந்த பேக்குன்றது பார்த்திங்களா, அந்த ஃபிலிமில் பேக்குன்றது நம்ம ஒட்டுற சைடு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்கிறது ஃப்ரண்ட்டுன்னு எழுதியிருக்கும். அது வந்து நம்ம பார்க்குற விசிபிள் சைடு. இப்போ நம்ம வந்து இந்த பேக்குன்னு போட்டுக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை ஸ்ப்ரே பண்ணணும். லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க மேலோட்டமாக, அதாவது எல்லா பக்கமும் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி ஸ்ப்ரே தான் பண்ணணும், தண்ணி தெளிக்கக்கூடாது. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் கண்ணாடியில் எந்த இடத்துல, அதாவது உங்களுக்கு இந்த சைடில் ஒட்டினாலும் ஒட்டிக்கோங்க, சென்டரில் ஒட்டினாலும் ஒட்டிக்கோங்க, மேலே ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படும் அந்த இடத்துல லேசாக ஒட்டிட்டு இந்த ரப்பிங் பேடை வச்சு நல்லா உள்ள பபுள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி வெளியே எடுத்துருங்க. நீங்கள் உள்ளே அந்த மேலே வச்சு ரப் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் ஸ்ப்ரேலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். அது ஃபுல்லாக வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த பபுள்ஸ் ஃபுல்லாமே அந்த வாட்டர் ட்ராப்பில் வெளியில் வரும். இல்லை அப்படின்னா உள்ளே பபுள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே ஏர் போகும், ஸ்டிக்கர் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம க்ளீனாக நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஃப்ரெண்டுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டினது நமக்கு தெரியாது. ஸ்டிக்கர் நீங்கள் எடுக்கிறது ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுங்க. ஏன்னா உடனே எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற ஸ்டிக்கரும் சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம எடுத்தாச்சு, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுமாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் கண்ணாடியில். அந்த மிரர் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஒட்டின இடம் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு நீங்கள் பாருங்கள். உங்களால் அதை பார்க்க முடியும். இப்போ அந்த மிரரில் சுற்றி அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதை தவிர்த்து மேலே இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து அந்த ஃபாக் நிறையா இருக்கும். இப்போ அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஒரு துளி கூட அதுக்குள்ளே நிற்காது.
இது பாருங்கள், இது எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல அடமழையில் அந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா பேக் சைடு வர வாகனம் வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடியுங்க. இந்த இந்த ஃபிலிம் வந்து நீங்கள் இந்த மிரரில் மட்டும் ஓட்டலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் சைடு மிரரில் கூட ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து பெரிய சைஸ் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து பாருங்கள், நல்லா ஸ்ப்ரே பண்ணாலுமே அந்த ஸ்டிக்கர் ஓட்டின இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி தண்ணி கூட நிற்காது. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால தண்ணி வந்து உள்ளே நிற்க விடுறது கிடையாது. நல்லா கிளியராக வந்து நமக்கு எக்ஸ்போஸ் காட்டுது. இப்போ இதை நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்த்துலாம் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது சுற்றி ஒன்றுமே தெரியல, ஆனால் அந்த ஸ்டிக்கர் ஓட்டின அளவுக்கு மட்டும் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ திருப்பி நம்ம அந்த ஸ்டிக்கரில் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். நல்லா எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணாலும் சரி அந்த இடத்துல தண்ணி நிற்காது நமக்கு. நீங்கள் ஒரு கார் வச்சுருந்து இல்லை நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மலையில் வண்டி ஓட்டி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரோட ஃபீலிங் ஒன்று நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டிரைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காரோட ஓனராக இருந்தாலும் சரி, தைரியமாக இந்த ஸ்டிக்கர் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.